இயேசுவின் அன்பு சகோதரமே, பிப்ரவரி மாதம் 21ஆம் நாளின்று புனிதர் பீட்டர் தம்யான் என்பவரை நினைவு கூறுகின்றோம். இவர் கிபி சுமார் 1007ஆம் ஆண்டில் வடக்கு இத்தாலியின் எமிலியா ரொமாக்னா பகுதியில் உள்ள ரவேனா நகரிலுள்ள ஒரு ஏழை குடும்பத்தில் கடைக்குட்டியாக பிறந்தார். சிறு வயதிலேயே தனது பெற்றோர்களை இழந்தார். ஆரம்பத்தில் இவரை தத்தெடுத்த சகோதரர்களில் ஒருவரால் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார். சொந்த சகோதரர் புறக்கணித்ததால் ஏழ்மையிலிருந்து தப்பி ரவேனா மறைமாவட்டத்தின் குருவாக இருந்த தமது இன்னொரு சகோதரரான தமியானஸ் என்பவரிடம் அடைக்கலம் புகுந்தார். அவர் பீட்டர் தம்யானை நல்ல கல்விக்கூடங்களுக்கு அனுப்பி கல்வி கற்கச் செய்தார். அதன் காரணமாக பீட்டர் ஒரு பேராசிரியராக உயர்ந்தார். கடுமையான உழைப்புடன் ஜெபிப்பதற்கென்று பல மணி நேரம் செலவிட்டார். விரைவிலேயே அவர் பேராசிரியர் பணியை விட முடிவு செய்ததுடன் அவிலானாவில் உள்ள ஃபோன்டே என்னும் இடத்திலுள்ள புனித ரோமுவால்தீன் வின் ஆசீர்வாதப்பர் சீர்திருத்த சபையில் சேர்ந்து முழுநேர ஜெப வாழ்வில் இணைய முடிவு செய்தார். அங்கே 2 துறவிகள் இருந்தனர். பீட்டர் உறக்கத்தை குறைத்து கொண்டு அதிக நேரம் ஜெபிப்பதில் மிகவும் ஆர்வமாய் இருந்தார். அதன் காரணமாக அவர் தூக்கமின்மை நோயால் பாதிக்கப்பட்டார். அவர் ஜெபிக்காத வேளைகளில் திருவிவிலியம் படிப்பதில் செலவிட்டார். ஆசீர்வாதப்பர் சீர்திருத்த சபையின் மட அதிபதி தமது மரணத்தின் போது பீட்டரை தமது மடத்துக்கு தலைவராக நியமித்தார். பீட்டர் மேலும் 5 துறவியரை அங்கு சேர்த்தார். அவர் தமது சகோதரர்களையும் தனிமை மற்றும் ஜெபவாழ்வுக்கு ஊக்கப்படுத்தினார். பின்பு அவர் ஒஸ்டியா மாகாணத்திற்கு கர்தினால் ஆயராக நியமிக்கப்பட்டார். ரோமில் உள்ள 2 ஆசிரமங்களுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் இடையே இருந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார். அவர் கடுமையாக உழைத்து தன் சுயநலனுக்காக கிறிஸ்தவ ஆலயங்களின் புனித பொருட்களை பயன்படுத்தும் முறையை ஒழித்தார். தமது கத்தோலிக்க குருக்கள் கடின பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க ஊக்குவித்தார். மறைமாவட்ட குருமார்கள் ஒன்றாக வசிக்கவும் ஜெபம் மற்றும் மத காரியங்களில் ஈடுபடவும் வற்புறுத்தினார். பழமையான ஒழுக்கத்தை மீட்டார். வறுமை மீறல், தேவையற்ற பயணங்கள் மற்றும் சொகுசு வாழ்க்கை முறையை கண்டித்தார். அவர் பல கடிதங்கள் எழுதியுள்ளார். அவற்றில் சுமார் 170 கடிதங்கள் நடப்பில் உள்ளன. நம்மிடையே இன்றும் அவர் எழுதிய சுமார் 53 மத சொற்பொழிவுகள், 7 சுயசரிதங்கள் உள்ளன. அவர் தமது எழுத்துக்களில் கோட்பாடுகளை விட கதைகள் மற்றும் மேற்கோளுக்கு அதிக முக்கியத்துவம் தந்தார். அவர் எழுதிய வழிபாட்டு அலுவலக சந்தங்கள் லத்தீன் மொழியில் அவரது திறமைக்கு சான்றாகும். அவர் தம்மை ஒஸ்டியா மாகாண கர்தினால் ஆயர் பதவியிலிருந்து விடுவிக்குமாறு அடிக்கடி கேட்டுக்கொண்டார். இறுதியாக 2ஆம் அலெக்சாண்டர் அவர் விடுவித்தார். பீட்டர் தம்யான் மீண்டும் ஒரு துறவியாவதில் பெரும் மகிழ்ச்சியடைந்தார். ஆனால் அவர் திருத்தந்தையின் தூதராக பணிபுரிய அழைக்கப்பட்டார். ஒருமுறை தனக்களிக்கப்பட்ட ஒரு பணியை முடித்துவிட்டு ரவேனாவிலிருந்து திரும்புகையில் துறவிகள் சூழ்ந்திருக்க கிபி 1072ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் நாளன்று அவர் உயிர் துறந்தார். இவரை கத்தோலிக்க திருச்சபையின் மறைவல்லுனர் என திருத்தந்தை 12ஆம் லியோ அவர்களால் கிபி 1823ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டு அனைவராலும் புனிதராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இம்மாபெரும் புனிதரை கொண்டாடும் நாமும் இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசி பெறுவோம்.